Taste the Daily. நியூஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேச விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக போராடிய கொடிகாத்த வீரர் தியாகி திருப்பூர் குமரன் பிறந்த நாளில் அவர் தம் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. உயிர் துறக்கும் அந்த கணத்திலும் நம் மூவர்ண கொடியை தாழ விடாமல் உயர்த்தி தாங்கி தாய் நாட்டிற்காக தன் உயிரையே அர்ப்பணித்தவர் என்றும் புரட்சித் தமிழர் புகழாரம். 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்துகளை பரிந்துரைக்க தடை. மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் இருமல் மருந்துகளை குடித்த 11 குழந்தைகள் சிறுநீரக பாதிப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை. காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட் ட்ரிப் இருமல் மருந்தில் விஷத்தன்மையுள்ள டயத்திலின் கிளைக்கால் கலந்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அந்நிறுவனத்திற்கு சீல் வைத்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. இருமல் மருந்தால் 11 குழந்தைகள் உயிரிழந்தது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விசாரணை நடத்தும் நிலையில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் கண்காணிப்பின்மை மக்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளதாக எழும் விமர்சனம். நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் முறைகேடு, தரம் குறைவு உள்ளிட்ட புகார் வந்ததால் நிதி வழங்கக்கூடாது. மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிரடி உத்தரவு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை கர்ப்பமாக்கிய ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் நிம்மதியாக பள்ளிக்கு கூட செல்ல முடியாத அவல நிலை தொடர்வதாக பெற்றோர் காட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள திருப்பரப்பு அருவியில் குளித்த கேரள மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவில்பட்டியைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பாலியல் துன்புறுத்தலால் அண்டை மாநிலங்களில் இருந்து பெண்கள், சிறுமிகள் தமிழகத்திற்கு வரவே அச்சப்படும் சூழலை ஏற்படுத்தி தமிழகத்தை தலைகுனிய வைத்த ஸ்டாலின் மாடல் அரசு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தண்ணீர் பிடிக்க சென்ற பெண்ணுக்கு மதுபோதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 14 வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்த இளைஞர் மற்றும் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையின் மெத்தன போக்கால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து அப்பாவி சிறுமிகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் ஆதங்கம். சென்னை முகப்பேரில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு வரதட்சணையாக 50 சவரன் தங்க நகைகள் கேட்டு திருமணம் செய்ய மறுத்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் காலப்பட்டி அரசு பள்ளி எதிரில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை செய்த 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பாதிக்கப்படுவதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் சூரியம்பாளையம் பகுதியில் ராஜஸ்தானில் இருந்து ஸ்பீட் போஸ்ட் மூலம் பார்சல் மூலம்
1000 போதை மாத்திரைகளை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. காரைக்காலில் இருந்து படகு மூலம் தமிழகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை கடத்த முயன்ற 3 மீனவர்கள் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் மதுபான கடத்தல்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை. கடந்த 4 நாட்களில் 3 கொலைகள் அரங்கேறியுள்ளதால் பொதுமக்கள் பீதி. சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மது போதையில் மோதிக்கொண்டதில் ஒருவருக்கொருவர் குத்தி கொலை. திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ளதே இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலையம் அருகே பாலத்தில் தூக்கிலிடப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கலசப்பாக்கம் பகுதியில் விடியா அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே அரசு குடோனில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டிய அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவற்றை குடோன் ஊழியர்கள் மூட்டையில் துளையிட்டு திருடும் வீடியோவை கண்டு மக்கள் அதிர்ச்சி. ரேஷனில் எந்த பொருளையும் ஒழுங்காக விநியோகிக்காத விடியா அரசு கொடுக்கும் கொஞ்ச நஞ்ச பொருட்களில் நடைபெறும் திருட்டையும் தடுக்காமல் குரட்டை விடுவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே லேப்டாப் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை உரிமையாளரிடம் இருந்து 62 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட்டம். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை தப்பிச் சென்றவர்களை பிடிக்க முடியாமல் திணறல். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பட்டப்பகலில் இளைஞர்களை வெட்ட ஓட விரட்டிய கஞ்சா போதை ஆசாமிகள். கஞ்சா போதையில் நாள்தோறும் அச்சுறுத்தி வரும் இளைஞர்கள் மீது விடியா திமுக அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே இளைஞர் ஒருவர் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் சாலையில் விழுந்து கிடந்ததால் பரபரப்பு. இளைஞர் விபத்தில் சிக்கினாரா அல்லது அவரை யாரேனும் தாக்கினார்களா என காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் இருந்து துபாய்க்கு விமானம் மூலம் கடத்த முயன்ற 52 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு பணம் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்கள் டிரான்ஸ்பார்மர்களில் காப்பர் கம்பிகள் மற்றும் ஆயிலை திருடி குற்ற உலகில் இறங்கிய அவலம். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால் புது வழிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் நிலையில் திமுக அரசின் வேலைவாய்ப்பு வாக்குறுதி பொய்த்த பின் குற்றங்கள் 50% உயர்ந்துள்ளது NCRB அறிக்கையின் மூலம் அம்பலம். சிவகங்கை மாவட்டம் அருகே நாலுக்கோட்டை கிராமத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மதுபானம் அருந்தியதை தட்டி கேட்ட ராஜா என்பவரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி இளைஞர்கள் அராஜகம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்திச் செல்ல முயன்ற நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே
அமிர்தராயன் கோட்டை கிராமத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு திமுக அமைச்சர் மதிவேந்தன் மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சாலையின் நடுவே உள்ள மின் கம்பங்களை அகற்ற வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு எதிராக மக்கள் முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் அரசு பள்ளியில் தேங்கிய மழைநீரை கூட அகற்றாமல் சுகாதாரமற்ற இடத்தில் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட முதல்வர் மருத்துவ முகாம். முகாமிற்கு வந்தவர்கள் சேற்றில் நடந்து வருவதை பார்த்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முகாமை தொடங்கி வைத்துவிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி விளம்பரத்திற்காக திமுக சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் வெற்று விளம்பரத்திற்காகவே மருத்துவ முகாமை நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் சென்னையில் ஒரு வீட்டிற்கு 73,024 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதாக 8,38,747 ரூபாய் மின்சார கட்டணம் வந்ததால் அதிர்ந்த குடும்பத்தினர். திருவள்ளீஸ்வரர் நகரில் மூதாட்டி ராணியின் வீட்டிற்கு 5,000 ரூபாய் வரை மின் கட்டணம் வரும் நிலையில் மின் கணக்கீடு தவறால் ஊழியர் பணியிடை நீக்கம். ஸ்டாலின் மாடல் அரசு வெற்று விளம்பரங்களில் முதலிடத்திலும் மக்களின் உயிர்காக்கும் மருந்து உற்பத்தி துறையில் செயலற்று கிடப்பதாக குற்றச்சாட்டு. மத்திய அரசு 5,000 கோடி நிதியுடன் 300 மருந்து ஆராய்ச்சி திட்டங்களை ஊக்குவிக்க தமிழகத்தில் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எழும் விமர்சனம். உங்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி 90 நாட்களை நெருங்கும் நிலையில் இன்னும் பட்டாச்சிக்கல் பட்டப்பாடு தீரவில்லை என பொதுமக்கள் வேதனை. உரிமம் பெற்ற நிலை அளவையர்கள் குறைந்திருப்பதால் பட்டா பரிமாற்ற விண்ணப்பங்கள் தாமதமடைவதுடன் கணினிமயமாக்கலின் போது ஏற்பட்ட பெயர் அளவு குழப்பங்கள் தீர்க்கப்படாமல் ஆவணங்களுடன் அலைந்து தவிக்கும் விவசாயிகள். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்த நிலையில் விடியா ஸ்டாலின் நிர்வாகம் கோடிக்கணக்கிலான செலவில் நடத்தப்படும் கொசு ஒழிப்பு பணிகள் தோல்வியடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. டெங்குவால் தினசரி 70 பேர் பாதிப்படையும் நிலையில் இதுவரை 14,000க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாக தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த மழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் நோயாளிகள் கடும் அவதி. 4வது முறையாக மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்தும் விடியா அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் 2023 மே மாதம் முதல் நடப்பாண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை கைது செய்யப்பட்ட 217 பேரில் பலர் காவல்துறை தாக்குதலால் காயமடைந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திமுக ஆட்சியில் காவல்துறை சட்டத்தை மீறி அடியாட்கள் போல் நடந்து கொள்வதற்கு இதுவே சான்று என எழும் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மழை காரணமாக குட்டை நிரம்பி உபரிநீர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அட்டக்குறுக்கி என்ற இடத்தில் சாலை தாழ்வாக இருப்பதால் அடிக்கடி மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். ஊட்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடைமுறைப்படுத்தப்பட்ட இ-பாஸ் திட்டம் பலனின்றி போய்விட்டதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சோதனை சாவடிகளில் நடு ரோட்டில் பாஸ் பெறும் நடைமுறை காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் சிக்கி போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் அவலம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷேல் கேஷ் மற்றும் இதர எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு தமிழக அரசு மறைமுக ஆதரவு வழங்குவதாக விவசாயிகள் சந்தேகம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எரிவாயு எடுக்கும் திட்டம் செயல்படுவதை ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் கிராமங்கள் தோறும் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மீண்டும்
அந்த எண்ணெய் கிணறுகளை எடுப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வாங்கியிருக்கிறது. இங்கே விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய, விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள் இங்கே எண்ணெய் கிணறுகள் எடுத்தால் மிகப்பெரிய சேதத்தினையும் பாதிப்பிற்கும் நாங்கள் உள்ளாக. இந்தியாவின் பால் உற்பத்தியில் பஞ்சாப், ஆந்திர மாநிலங்கள் முன்னேற தமிழ்நாடு 10.46 மில்லியன் டன் மட்டுமே பால் உற்பத்தி செய்து 7வது இடத்திற்கு சரிந்த அவலம். பால் உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்றவை 60% பங்கு வகிக்கும் நிலையில் 4 ஆண்டுகளாக திமுக அரசு பால் சங்கங்களுக்கு ஊக்குவிப்பு, வசதிகள், கால்நடை பராமரிப்பு திட்டங்கள் இன்றி வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதால் விவசாயிகள் விரக்தி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த மழையால் 2வது முறையாக அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். ஏற்கனவே ஒரு முறை தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகம் முறையாக சீரமைக்காததால் மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடுவதாக அறிவித்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. ரயில்வே கேட் வழியாக பெரும்பாலான மக்கள் அன்றாடம் பயணம் செய்து வரும் நிலையில் திடீரென மூடுவதாக கூறியதால் 100க்கும் மேற்பட்டோர் ரயில்வே டிராக்கில் நின்று மறியல் செய்ததால் பரபரப்பு. விழுப்புரம் அருகே தென்பண்ணை ஆற்று பாலத்தின் கார் மீது லாரி மோதிய விபத்தில் காயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் முறையான சாலை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததாலேயே இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் மற்றும் தேனி பெரியகுளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிய செந்நீர் கரை புரண்டு ஓடும் தண்ணீர். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேகமலை சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை. தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள சக்தி புயல் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வெளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மதுரை, தேனி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 12 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேச்சு. இந்த முறை கண்டிப்பாக மக்கள் முடிவுறாங்க. அதிமுக 210 தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சரின் சொந்த தொகுதியான சென்னை குளத்தூர் பாலாஜி நகர் அருகே கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு. 2 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. பாதாள சாக்கடைகள் சுத்தம் செய்யும் போது மனிதர்கள் உயிரிழந்ததால் சம்பந்தப்பட்ட நிறுவனமே முழு பொறுப்பு என்றும் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அரசும் பின்பற்றுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த திப்பாலம் கிராமத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக தரைப்பாலம் முழுவதும் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதி. நீரில் மூழ்கிய தரைப்பாலத்தில் பிக்கப் வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில் 4 பேர் மீட்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ராகவேந்திரா நகர் பகுதியில் மயானத்திற்கு செல்ல வழி இல்லாமல் உயிரிழந்தவர்களின் சடலத்தை ஆற்று நீர் கால்வாயில் கொண்டு செல்லும் கிராம மக்கள். மயானம் செல்லும் வழியில் மேம்பாலம் கட்டித்தர பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனை.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வன திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து துளசி மாலை சாற்றி மனமுருகி வழிபாடு செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோயிலில் புரட்டாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். அலங்கரிக்கப்பட்ட திருநாம கொடியை கையில் ஏந்தியவாறு பதியை சுற்றி வந்த ஐயாவின் பக்தர்கள்.